ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம். என்னுடன் மாநில துணைத் தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்களும், மாநில ஊடகத்துறையினுடைய தலைவர் ரங்கநாயகுலு அவர்களும் உள்ளார்கள். இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுவைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்வதற்காக இன்று மாலை வருகை தர இருக்கிறார். அதேபோல புதுவைக்கு சென்று இங்கே சென்னைக்கு வந்துவிட்டு இன்று இரவு இங்கே தங்கியிருந்து நாளை மதியம் கேரளாவுக்கு செல்கிறார். கேரள மாநில பிரச்சாரத்திற்கு செல்கிறார். இன்று புதுவைக்கு சென்று பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு இங்கே இரவு தங்கும் பொழுது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரமுகர்களை சந்தித்து நாளை காலையும் முக்கிய சந்திப்புகளை நடத்தி நாளை மதியம் கொச்சி செல்கிறார். ஆனால் இதுதான் அவருடைய பயணத் திட்டம். ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக தவறான செய்தியை நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு ரேலி, அதாவது ஒரு கூட்டம் நடைபெறுவதாக தொடர்ந்து ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு வந்தது. அது தவறானது. அது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலும் திட்டமிடப்படவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக நாம் தெரிவிக்கிறோம். அதிகாரப்பூர்வமான பயண நிகழ்ச்சி நிரலை மட்டுமே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் கூட சில பத்திரிகைகள் தவறான அல்லது ஒரு சில தவறான யூகங்களை வெளியிட்டு ஒரு பரபரப்பிற்காக செய்திகளை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. அதனால இனி வரக்கூடிய காலங்களிலாவது முழுமையான அதிகாரப்பூர்வமான தகவலை பெற்று அதன் பிறகு செய்திகளை வெளியிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். பிரதமருடைய அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சி இதுதான். இன்று வந்துவிட்டு புதுவை சென்று இங்கு திரும்பி இங்கு வந்து இரவு இங்கே தங்குகிறார். நாளை காலை அவர் கேரளாவிற்கு செல்கிறார். எந்தவிதமான சில ஊடகங்களிலே குறிப்பிட்டது போல எந்த பேரணியும் கிடையாது. ஆனால் திடீரென்று ஏதோ கோபம் வந்துவிட்டது, அதனால அந்த பேரணி ரத்தாகிவிட்டது என்பதெல்லாம் தொடர்ந்து எங்கிருந்து இந்த திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் வருகிறது என்பது நமக்கு புரியவில்லை. இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவதை நாம் தவிர்ப்பது என்பது சிறப்பாக இருக்கும். ஊடகங்களில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் அனைவருக்குமே அதிகாரப்பூர்வமாக இங்கே நான் இருக்கிறேன், முக்கிய தலைவர்கள் இங்கே இருக்கும் பொழுது எங்களிடத்திலே தெரிந்து கொண்டு இது போன்ற செய்திகளை வெளியிடுவது என்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல இன்றைய மிக முக்கிய ஒரு நிகழ்வாக சமூக வலைதளத்தில் மாரிதாஸ் ஒரு காணொலியை, ஆடியோ வெளியிட்டிருக்கிறார். எப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக, அவர் நிதியமைச்சராக இருந்தபொழுது எப்பேற்பட்ட கொள்ளையடித்திருக்கிறார்கள் முதல் குடும்பத்தினர் என்று தெளிவாக அவர் பேசிய பேச்சு காணொலியின் மூலமாக பரவியதோ, அதைவிட வியக்கத்தக்க வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் திரு ஆ. ராஜா அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறித்து, அவருடைய திறமை குறித்து, எப்படி சமூக அநீதியை திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு இழைத்தது என்பது குறித்தும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உதவி புரிந்தது, அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா பணமும் போயிற்று, ஆனால் நீங்களும் ஏன் கனிமொழியும் இருக்கிறீர்கள் என்று அழகிரி கேட்டதாக எல்லாம் அவர் பேசியதையெல்லாம் நாம் அனைவருமே கேட்டிருப்போம். ஏற்கனவே
நாம் தெளிவாக சொன்னோம். 30,000 கோடி என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னதை அடுத்து இதுவரை அவரும் மறுக்கவில்லை, திமுகவினர் யாரும் மறுக்கவில்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மறுக்கவில்லை. அதே போல ஆராஜா விவகாரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவான தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் இன்று திரு ராஜா அவர்கள் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் ஒரு சட்ட அறிக்கையை நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு மாரிதாஸுக்கு. மாரிதாஸ் அதை எதிர்பார்த்து நேற்றே கூறியிருக்கிறார், உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் என்று. அதனால இந்த நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனாலும் இது குறித்த உண்மையை உலகத்திற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழலிலே ஊறி திளைத்தது இப்பொழுது இல்லை, 2006 2007 எப்படி அந்த ஊழலிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் திரு ராஜா அவர்கள் புட்டு வைத்திருக்கிறார் அந்த காணொலியின் மூலமாக. அதனால இந்த விவகாரம் குறித்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எது உண்மை எது பொய் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக கேட்கிறது, விளக்கம் கேட்கிறது. உண்மையிலேயே இந்த தமிழகத்தை எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக புரிய வைக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல, ஊடகங்கள்ல ஒரு செய்தி, அதுவும் பிரதமர் குறித்து ஒரு செய்தி வெளியிடும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே. ஏனென்று சொன்னால் அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம எந்த விதமான ஒரு அறிக்கையோ அல்லது ஊடகங்களுக்கோ செய்தியாக வெளியிடாத போது இது போன்ற ஒரு செய்தியை வெளியிடுவதனுடைய நோக்கமே அதன் பிறகு அப்படி இல்லை என்று சொல்லி ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்காகத்தான். ஆனால் ஊடகங்களிலே கூட இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஊடகங்களுக்கு உணர்த்தத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதனால இது கண்டிப்பாக அது ஒரு ஃபேக் நியூஸ் மட்டுமல்ல, வேண்டுமென்றே ஊடகங்களையே குழப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு சிலர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். இல்ல அவர் தாக்கல் பண்ணி 2 நாள் மேலே ஆயிடுச்சு. இது ஒரு தேசிய கட்சி, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை போன்று கிடையாது. இது ஒரு சிஸ்டம். இந்த அமைப்பு என்பது மத்திய தேர்தல் குழுவிற்கு இங்கிருந்து அனுப்பப்படுகிற பட்டியலை, அதிலிருந்து யார் வேட்பாளர் என்பதை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய தேர்வு குழுவுக்கு, அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டிக்கு தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் வெகு விரைவில் இந்த பட்டியல், வேட்பாளர் பட்டியலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இரவோ அல்லது நாளையோ உறுதியாக வந்துவிடும். அதாவதுங்க, ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்ற செயல்களில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கக்கூடிய செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் தெளிவாக சொல்கிறார், நான் போட்டியிடுகிறேன், ஆனால் கொடுத்தா சரிதான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி செய்ய முடியாது. அது கட்சிக்கென்று ஒரு சில நடைமுறைகள், விதிமுறைகள் இருக்கின்றன. அதை யாராக இருந்தாலும் அதை பின்பற்ற வேண்டும். அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இல்ல அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தார்களா? எடுக்கலையே. அப்புறமா அப்ப என்ன அர்த்தம்? இல்லங்க, அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய கிளைம், எவ்வளவு பெரிய கிளைம், 30,000 கோடி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய கிளைம். அந்த கிளைம் யாரால் செய்யப்படுகிறது? யாரால் ஊழல் செய்யப்படுகிறதுனா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
இப்ப மறுபடியும் இன்று ஆராஜா பேசியிருக்கக்கூடிய விவகாரமும் அதே திரு மு.க. ஸ்டாலின் குறித்து தான் என்பதை நாம் சொல்கிறோம். இது ஒரு ட்ரையல் இருக்கு. யார் சொல்றது குற்றச்சாட்டு? இல்ல அதாங்க இப்போ அதாவது தவறாகவோ அல்லது அவதூறாகவோ யாரேனும் சொல்லி இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டுமே. ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்? நான் இப்ப என்ன சொல்றேன், ராஜா அவர்கள் ஆட்சியில இல்ல ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். நீங்க இந்த ஆடியோவானது ஏதோ இன்றைக்கு பேசிய ஆடியோ இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. நாமும் அதை புரிந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை பதிவு செய்து இப்பொழுது அதை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை நம்பும்படியாகத்தான் இருக்கிறது. ராஜா தேர்தலில் நிக்கலையே, ராஜா தேர்தலில் நிக்கலையே. சரி, அதனால அப்படி என்றால் என்ன? இல்லை, இது தவறானது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? இல்லங்க, அப்ப நீங்க அப்படி சொல்றீங்க. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். ஒரு அரசியல்ல ஒரு நேரடி குற்றச்சாட்டு நடந்த சம்பவங்களை கோர்வையாக பார்க்கும் பொழுது அது உண்மையாகத்தான் இது தெரிகிறது அப்படின்னு சொல்றோம். மாரிதாஸ் அவர்கள் அந்த ஆடியோல அந்த இதுல பேசும்பொழுது கூட மிக தெளிவாக சொல்கிறார், என் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். தைரியம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள். விட்டுருக்காரு. அது இல்ல, ஸ்டாலின் மீது தானே குற்றச்சாட்டு. யார் சொல்றது? யாரு? ராஜாவே சொல்றாருங்க. அதுவும் பணம் மட்டும் இல்ல, இது என்ன சமூக நீதினு கேட்கிறாரு. சமூக நீதிக்காகவே போராடுறோம் சொல்ற திமுக ராஜா அவர் சொல்ல காரணம் என்ன? அவர் சார்ந்த சமுதாயம், நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதால் திமுக என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அரசியல் குற்றச்சாட்டு அல்ல, சமுதாய ரீதியான குற்றச்சாட்டு. அது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லைன்றதான் கேள்வி. அப்போ கருணாகராஜன் அவர்கள் இது குறித்து அவரே காவல்துறையில் ஒரு புகாரை அளித்திருக்கிறார். சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். கட்சியிலும் நாங்கள் அதை விசாரித்து உரிய நேரத்தில் அது குறித்து பேசுவோம். வேற ஏதாவது இருக்கா?